நாளை மறுமை நாள்ல சூரியன் தலைக்கு அருகாமையிலே நிறுத்தப்படுகின்ற அந்த வேளையில் கூட 7 சாராருக்கு தன்னுடைய நிழலை கொடுத்து அவர்களை அந்த வேதனையிலிருந்து காப்பாற்றுவதாக சொல்கிறான். மறுமை நாள்ல எல்லா மக்களும் ஆதம் நபியிலிருந்து உலகத்தில் பிறக்கின்ற கடைசி மனிதன் வரை ஒரு இடத்திலே ஒன்று திரட்டப்பட்டு நிறுத்தப்பட்ட வேளையிலே சூரியன் தலைக்கு அருகாமையில கொண்டு வந்து நிறுத்தப்படும். ஒவ்வொரு மனிதனும் வியர்வையிலே தத்தளித்துக் கொண்டிருப்பான், வியர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பான். தன்னுடைய பாவத்திற்கேற்ப அவனுடைய வியர்வையினுடைய அளவு அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த வேதனையில 7 சாராருக்கு அல்லாஹ் நிழலை கொடுத்து இன்பத்தை தருகிறான். அதில் ஒரு சாரார் ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தி ரப்பி, தன் இறை வழிபாட்டிலேயே வளர்ந்த இளைஞன். தன்னுடைய இளமையை தன்னுடைய காலத்தை எதில் பயன்படுத்தி அவன் வளர்ந்து உருவாகி இருப்பான் என்றால் இறை வழிபாட்டில், பள்ளிவாசல் தொடர்புல, தொழுகையில, இப்படி இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலேயே தன்னுடைய இளமையை பயன்படுத்தி வளர்ந்த இளைஞனுக்கு மறுமையிலே அர்ஷின் நிழலை பரிசளிப்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியான இளைஞர்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய பள்ளிவாசலில் இளைஞர்கள் நிரம்பி காணப்பட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், ரபியத் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள், இப்படி ஏராளமான இளைஞர்கள் நபிகள் நாயகத்தினுடைய பள்ளிவாசலில் நிரம்பி காணப்படுவார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள்